எங்க வில்லா கம்யூனிட்டில வந்து ஒரு முருங்கை மரத்த வெட்டும்போது, அதிலிருந்து ஒரு 2 கட்டை எடுத்துட்டு வந்து, ஒரு 2 மாசம் முன்னாடி எங்க அத்தை வந்து எங்க வீட்ல வந்து 2 இடத்துல வந்து அத நட்டு வச்சாங்க. அந்த 2 முருங்கை கட்டையுமே வந்து மேல, கீழ காகித பேப்பர் வச்சு மண்ணு போட்டு அத கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹஸ்பண்டும், அத்தையுமா சேர்ந்து ஒரு 2 இடத்துல அத வந்து நட்டு வச்சாங்க. நட்டு வச்சுட்டு அப்பப்ப நாங்க தண்ணி விட்டுட்டே இருந்தோம். ஜனவரி மாசம் அத வச்சோம். ஜனவரி, பிப்ரவரி, இந்த மார்ச்ல கூட பாதி அளவு நாங்க வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு, இப்ப வந்து இந்த அளவு வளர்ந்திருந்துச்சு. நல்லா நெறையா வந்து இலை விட்டு கொழுந்து மாரி விட்டிருந்தது. நல்லா பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுலருந்து 2 மரத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு வந்து புடுங்கி இந்த அளவு வந்திருந்தது. உப்பு போட்டு தண்ணீல நல்லா கழுவி எடுத்துட்டு, துவரம் பருப்பு வேக வச்சிருந்தது. துவரம் பருப்பும், இந்த கீரையும் போட்டு தான் சாம்பாரா வச்சோம். தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். நல்லா முருங்கைக்கீரை துவரம் பருப்பு போட்ட சாம்பார நெய் விட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டேன். நல்லா சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சாம்பாரும், காலிஃப்ளவர் வறுவலும் வச்சு, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா சூப்பரா செம்ம டேஸ்ட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு.